நர்ஸ், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ம். மாமா, உங்களுக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா, உங்க புள்ள எனக்கு கட்டின தாலி. நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன் மாமா. இந்த தாலி தான் நம்ம குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கும். ஆனா உங்க பையன் என் மேல சரியான கோவத்துல இருக்காரு. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் அவருக்கு என் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஜனாமா மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டுல நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குமாமா. ஜனாமாவுக்கு அப்புறம் நீங்க என் கூட எப்பவுமே இருக்கணும் மாமா. இருப்பீங்கல்ல, நீங்க இருப்பீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க எவ்வளவு பாசமா இருந்தீங்க. நீங்க எப்படிலாம் அவங்கள வளர்த்தீங்கன்னு அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க தங்கச்சி பொண்ணுன்னா என் மேல இருக்காதா? உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே வேணுமாமா. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பலம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பேசுனீங்கன்னா முதல் வேலையா உங்க புள்ள கிட்ட போய், என் மருமகளுக்கு என்னடா குறை, எதுக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன்னு நீங்க கேட்கணும். எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு கேட்கும். ஏய், இங்க என்ன பண்ற? மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாமாவா? யாரு? என் மச்சான் உனக்கு மாமாவா? ஆமா சித்தப்பா. நான் இந்த வீட்டோட மருமகனா, அவரு மாமா, நீங்க எனக்கு சித்தப்பா தானே? ஏய், நிறுத்து. சித்தப்பாவா? என்ன உரிமை கொண்டாடுறியா? இந்த கல்யாணத்தையே நாங்க ஏத்துக்கல, பெருசா உரிமை கொண்டாடுற? நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. ஆனா இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க தான் என் உறவுங்கிறத மாத்த முடியாதுல.